அடுத்து வரப்போகிற இவெண்ட் தென்னாலி கபடி விளையாட்டு. சிகரம் தமிழ் பள்ளியிலிருந்து நம்மளோட குட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு அழகான நாடகம் போகிறாங்க. இந்த ஷோவோட கொரியோகிராஃபர் அருணா நமசிவாயம் மற்றும் சிகரம் கொலராடோ தமிழ் அகாடமியோட பேரண்ட்ஸ். Participants are Abhinav Pandian Seetharaman, Adi Shiva Pandiyarajan, Akshaya Satish Kumar, Hamsini Natrajan, Jairam Kaushik Pidatala, Jaydev Kaushal Pidatala, Milan Naveen, Nilan Arun Kumar, Ryan Bomma Samudra, Siddharth Vaibhav Sivanadiyan, Triloshini, and then director Vanda Preeti, narrator Sharanya Tirunavaka. வணக்கம் கொலராடோ மக்களே, எப்படி இருக்கீங்க? கேட்கல? சூப்பர் சூப்பர். கொஞ்சம் பேர் இருந்தால் கூட அந்த எனர்ஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்குமே. ஸோ கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் நம்மளோட சிகரம் கொலராடோ தமிழ் அகாடமி எங்களுடைய குட்டி நட்சத்திரங்கள் அழகும் அறிவும் ஒளிரும் குழந்தைகள் நமக்காக ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்ற தயாராக இருக்காங்க. நீங்கள் ரெடியா? சத்தமா, ஏன்னா இவங்களெல்லாம் தமிழ் பேச வைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால கை தட்டுங்க ப்ளீஸ். அவர்களுக்கு தேவைப்படுவது பொண்ணோ பொருளோ அல்ல, உங்களுடைய ஊக்கமும் கைத்தட்டலும் தான். உங்களை இப்போ நான் அழைத்து செல்ல போகிறது ஒரு ராஜ்யத்திற்கு. ஸோ மகத்தான விஜயநகர அரண்மனைக்குள் நாட்டோட மிக புத்திசாலியான மந்திரிகளும் அரச வித்தர்களும் நகைச்சுவை மன்னர் எல்லோரும் கூடுவாங்க. அவர்களில் ஒருவர் தான் நம்மளுடைய நாளிராமன். அவருடைய புத்திசாலித்தனம் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவருடைய புத்திசாலித்தனம் எப்படின்னா ஒய்ஃபை கூட பஃபர் ஆகுமா, அந்தளவுக்கு அவர் செம புத்திசாலியாக. ஸோ இப்போ பார்க்க போகிறது நம்ம தேசத்தோட பாதுகாப்பு பிரச்சனையை உண்மையிலேயே பச்சடியோடு சேர்த்து கிளறி தெனாலி எப்படி சமாளிக்கிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அமைதியாக இருந்தால் நாடகம் கேட்கும், ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப மெதுவாக பேசுவாங்க. ஸோ கைத்தட்டுங்க, ஆனால் பேச்சு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். முதல் காட்சி மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் நடக்கிறது. ஸ்டார்ட் மியூசிக் ப்ளீஸ். சூப்பர், அப்படியே கை தட்டிகிட்டே இருங்க ப்ளீஸ். அந்த குழந்தைங்களுக்கு அதுதான் உங்கள் ஊக்கமே. தேங்க்யூ. Start music, Preeti. மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரங்கினுள் வருகிறார். மன்னன் அந்த படைவீரன் அருகில் சென்று அவர் தலையை அன்போடு தட்டுகிறார். என்ன மன்னா, ஒன்ன மன்னரை வர வைக்க பாடு சொன்னா அலெக்சாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடுங்க வந்து வச்சுக்கிறேன். இல்ல பாட்டு நல்லா இருந்துச்சு, அருணா வைபே பண்ணும். விடு விடு, நானே என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன். விடு விடு, நானே என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன். நான் மன்னர் மட்டும் இல்ல, நான் பில்டரும் கூட. என்னம்மா நான் சொல்றீங்க, நீங்க பில்டரா? ஹம்பில நான் பில்ட் பண்ண கோயில் கோபுரம் எல்லாம் யுனெஸ்கோ லிஸ்ட்லயே இருக்கு. இதுதான் என் பிராண்ட் வேல்யூ. மன்னா, விருந்து ரெடி, வாங்க போய் சாப்பிடலாம். ஆஹா, நான் கிருஷ்ணதேவராயர். இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆஹா, இவருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லையே. வாங்க. விருந்தின் நேரம் வந்தாச்சு. இங்க இப்போது படைத்தளபதி வானவனும் நலபாகன் நலனும் மேலும் எல்லா பார்வையாளர்களும் மன்னரின் வருகையை ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றனர். மன்னர், மந்திரிமாறன், தளபதி வானவன் எல்லோரும் பசியெடுத்தே அரண்மனைக்கு உணவறைக்குள் வருகிறார்கள். இப்போ ஆரம்பிக்க போகும் விருந்து சாப்பாட்டின் சுவையா இல்லை சிந்தனையின் சுவையா? அதை ரசிக்க தயாரா இருக்கீங்களா?
Super. So this menu might change the kingdom's destiny actually. So let's roll. ஒரு சாப்பாடு சாப்பிட எப்படி ஒரு ஆர்ப்பாட்டம். மன்னரை நாட்டு பாதுகாப்புக்கு நிதி கொடுக்க சொன்னா கஜானாலே காசு இல்லையாம், நிதி பற்றாக்குறையாம். என்ன நல்லா இப்போ அறுசுவை விருந்துக்கும் நிதி ஒதுக்கவில்லையா? நாங்க கையேந்தி தான் சாப்பிடணுமா? சேச்சே, நம்ம மன்னர் அப்படிலாம் பண்ண மாட்டார். அவர் மாடர்ன் ஆயிட்டாரா, பஃபேக்கு மாறிட்டாரா. மன்னர் பார்க்கிறார். நல்லா சாப்பாடு வரட்டும், நாங்க சாப்பிட ரெடி. நல்லா என்ன சமையலோ இன்று, என்ன சமையலோ? நல்லா பச்சடி பிரமாதம் பிரமாதம். மன்னா, உங்களுக்கு பிடித்த பரங்கிக்காய் பச்சடி அறுசுவை உணவும் தயார். எல்லோரும் சமைத்த உணவை ருசிச்சு பாருங்கள். ஆஹா ஆஹா, கமகமனு வாசம் வருதே, மசாலா வாசம் வருதே. நல்லா உன் சமையல் எப்போதும் ஆஹா ஓஹோ தான். நல்லா பச்சடி பிரமாதம் பிரமாதம். ஆஹா, இவங்க சொல்றத பார்த்தா என்னோட பச்சடி ட்ரெண்டிங் ஆயிரும் போல. என்ன ஹேஷ்டேக் வைக்கலாம்? ஹேஷ்டேக் பச்சடி பை நலன், நலன் பச்சடி, பச்சடி பிரமாதம். என்னமோ போடா நல்லா, நீ எங்கேயோ போயிட்ட. நல்லா எனக்கும் பச்சடி வைக்க சொல்லி தரியா? அதற்கு என்ன, பேஷா ஜூம்ல கத்துக்கோ. விருந்திற்கு வந்த அனைவரும் மன்னரிடம் விடை பெற்று கிளம்பினர். மன்னரை பார்த்து, மன்னா, என் நண்பர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள், நான் மட்டும் போகட்டுமா என்று தெனாலி கேட்கிறார். மன்னா, நான் போக வேண்டும், வீட்டில் நண்பர்கள் இருக்காங்க, விடை கொடுங்கள். நல்லா நட்பு ரொம்ப முக்கியம், நீங்கள் போய் வாருங்கள். காட்சி 2. தெனாலியும். அவ்வாறு நலனின் சுவை, தெனாலியின் நகைச்சுவை மற்றும் மன்னரின் மனம் மூன்றும் ஒன்றிணைந்து உருவாக்கியது ஒரு சிறந்த அனுபவம். தெனாலியும் அவருடைய நண்பரும் வீட்டிற்கு திரும்புகிறார்கள். கலகலவென்று பேசி சிரித்து கொண்டிருந்தனர். ஆனால் விருந்து சாப்பாடு அவர்களை மயக்கத்தில் தள்ளியது. அப்போது ஒரு நண்பர் யோசித்தார், நாம் கபடி விளையாடி மிக நாள் ஆகிறது அல்லவா, ஸோ அதனால நம்ம ஏன் கபடி விளையாடக்கூடாது என்று அவர் கேட்க, நாம் அனைவரும் கபடி விளையாடுவோம் என்று அனைவரும் கபடிக்காக தயாராகின்றனர். ஆனால் தெனாலியோ வீட்டிற்கு திரும்பும் பொழுது அரண்மனையிலும் நாட்டிலும் பாதுகாப்பு குறைவாக இருக்கிறது என்று கவனித்தார். அந்த கவனத்தை தொடர்ந்து அவர் பச்சடியின் சுவையை மீண்டும் நினைவில் கொண்டு தனது யோசனையில் மூழ்கினார். இதோ நகைச்சுவையும் சிந்தனையும் கலந்த ஒரு வேடிக்கையான கபடி காட்சி இங்கே ஆரம்பிக்க போகிறது. பாதுகாப்பு, புத்திசாலித்தனம், திட்டமிடல் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தெனாலி ஸ்டைல் கபடி. இப்படி கபடி ஆடுறதா இருந்தா எல்லாருமே டேட்டா அனலிஸ்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி கபடி ஆடுறாங்கன்னு மட்டும் பாருங்க. கபடி 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 கபடி. கபடி 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 பச்சடி பாதுகாப்பு, கபடி பச்சடி பாதுகாப்பு. தெனாலி, கபடி கபடின்னு மூச்சுடாம சொல்லுனா. சும்மா பச்சடி பாதுகாப்புன்னு பெரிய மூச்சு ஓடுற. இல்ல, மன்னன் விருந்துல பரங்கிக்காய் பச்சடி சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வர வழியில சிசிடிவி கேமரா வேலையே செய்யல. நம்ம நாட்டோட பாதுகாப்பு கம்மியா இருக்கு, அதான் கொஞ்சம். நீ பேசி பேசி எங்களுக்கும் பழங்கி பச்சி சாப்பிட ஆசையா இருக்கு. தென்னாலி பழங்கி பசி செய்ய நல்ல சூம்ல கூப்பிடலாம். ராஜவி தோட்டத்துல பழங்கி காய்க்கல, நம்ம போய் பறிச்சுட்டு வரலாமா? இருக்கு, ஆனா பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா? பாசக்கார நண்பா, உனக்கு ஆசை அதிகண்டா.
பரங்கி மேல ஆசாதி கொண்டா அது பெத்த எங்க மேல பாசம் வரைகண்டா பிடிக்கும் தான் பாசம்தான். ஒரு மாசமா சிசிடிவி கேமரா வேலையை செய்யல. நம்ம நாட்டோட பாதுகாப்பு பெரிய ஆபத்தில் இருக்கு. இந்த பிரச்சனையை நம்ம மன்னனுக்கு நாம தான் புரிய வைக்கணும். சவாலே சமாளி, பருங்காய் எடுப்போம், வாங்கடா. சூப்பர், நன்றி. வாவ், இன்னும் இருக்கு. தெனாலியும் அவரது நண்பர்களும் மன்னர் தோட்டத்தில் பரங்கிக்காயை எடுத்து நலனின் உதவியுடன் சமைக்க கற்றுக்கொள்கிறார்கள். இது மன்னரின் காதிற்கு எப்படியோ வருகிறது. அவர் சபையை கூட்ட மந்திரிக்கு உத்தரவிடுகிறார். மன்னர் கிருஷ்ணதேவராயரின் முகத்தில் அன்று வழக்கமான சிரிப்பு இல்லை. ஏன்னா அவர் ரொம்பவே கோபமாக இருக்கார். இப்படி ஒரு விஷயத்தை தன்னுடைய ஆசாசியாக வளர்த்த பரங்கிக்காயை போய் திருடி சாப்பிட்டாரே அப்படின்ட்டு. மந்திரி மாறன் பக்கத்தில் நின்று வியர்வையை துடைத்து கவனமாக கவனித்து கொண்டிருக்கிறார். படைத்தளபதி வானவனோ இன்ஸ்பெக்ஷன் மோடில் ரிப்போர்ட் புக்கை எடுத்து எப்பொழுது கடைசியாக சிசிடிவி சரியாக வேலை செய்தது என்று பார்க்கிறார். இதே நேரம் நலன் அடுத்த விருந்தை தயாரிக்க வந்திருக்கிறார். மற்றும் வித்தைக்காரர்கள் தெனாலிராமன் இந்த வழக்கு தொடங்குவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறார். வானுவா, விசாரணை ஆரம்பிக்கட்டும். அது மன்னா, பரங்கிக்காய் எண்ணி பார்த்தா அதுல 2 குறைகிறது. சிசிடிவி கேமரா செக் பண்ணா அதுவும் வேலை செய்யவில்லை. தெனாலி, யார் பரங்கிக்காய் எடுத்தது என்று உனக்கு தெரியுமா? மன்னா, பிரச்சனை பரங்கிக்காய் மேல இல்ல, சிசிடிவி தான். நாங்க எவ்வளோ சொல்லியும் அவங்க சரி பண்ணல. ஒன்று விசாரணைக்கு கூப்பிட்டா நீ பிரச்சனையை தளபதி பக்கம் திசை திருப்பதியே. வானவா, இதற்கு நீ என்ன சொல்ல போகிறாய்? மன்னா, இதோ பாருங்கள், இந்த மணிமாலை தோட்டத்திலிருந்து எடுத்தேன். தெனாலி, இது ஒன்னாடு தானே? ஆமா, நீ தானே இங்க வந்து பரங்கிக்காய் எடுத்துக்கணும். ஆமா, தெனாலி தான் எடுத்தது. நான் உண்மையை சொன்னா எனக்கு பொற்காசுகள் கிடைக்குமா? தெனாலி, உன்னுடைய புத்திசாலித்தனம் என்னை மெய்மறக்க செய்கிறது. என் மக்களின் பாதுகாப்பும் என் நாட்டினோட பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். நான் நிதி ஒதுக்குகிறேன். ஆகட்டும் அண்ணா, உடனே நான் எல்லாவற்றையும் சரி செய்கிறேன். அப்ப என் பொற்காசுகள்? நலா, உனக்கு பொற்காசுகளை விட மிகுந்த ஒன்று கிடைக்க போகிறது. அது என்னவென்றால் நீயே கேட்டுவிடு பார்ப்போம். கைத்தட்டல். அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். ஒரு பரங்கிக்காய் பச்சடியை கூட ஒரு நாட்டை காப்பாற்றும் சிந்தனைக்கு தூண்டுதலாக மாறும். ஒரு விஷயத்தை மாற்ற பெரிய போராட்டம் ஒன்றும் தேவையில்லை. சிறிய சிந்தனை பெரிய மாற்றத்தை உருவாக்கும். தெனாலியும் நாமும் நமது வீட்டின், நாட்டின், மக்களின் பாதுகாப்புக்காக எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனையை முதலில் புகார் செய்யும் போது அதை யாரும் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதே உயர்த்தினால் மட்டுமே அந்த பிரச்சனைக்கு சரியான விடை கிடைக்கும். இந்த நாடகம் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு மட்டுமல்ல, இது நமக்கான ஒரு நினைவூட்டல். இதில் நடித்தவர்களை நான் அறிமுகம் செய்கிறேன். ராமுவும் சோமுவுமாக ஜெயதேவும் நிலனும். ஜெயதேவன் நிலன் முன்னாடி வரீங்களா ப்ளீஸ். தெனாலியாக ரித்விக் சுரேஷ். தெனாலியின் நண்பர்களாக அக்ஷயா, மிலன், ஹம்சினி, சுலோஷினி. மந்திரி மாறனாக ஆதிசிவா. கிருஷ்ணதேவராயராக மன்னர் ஜெயராம். நலபாகம் நலனாக சித்தார்த் வைபவ் சிவனடியான். படைத்தளபதி வானவனாக அபினவ். அரசவையின் உதவியாளராக ரயன். இந்த நாடகத்திற்கு உட்பாக இருந்த நமது சிகரம் கொண்டாட தமிழ் அகாடமி பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நம் நாடகத்தை ரசித்து நமக்கு அற்புதமான பார்வையாளர்களாக இருந்த நீங்கள், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. முக்கியமாக இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும். ஸோ மீடியா டைரக்டர் பிரீத்தி, ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா வாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப
மீண்டும் இங்க இருக்கும் அரங்கத்தில் இருக்கும் அனைத்து சிகரம் சூப்பர் ஸ்டார்ஸ் அனைவருக்கும் ஒரு பெரிய அரங்கம் நிறைந்த கைத்தட்டலும் பாராட்டுகளும் கொடுங்க. பத்தல. நன்றி. நன்றி.